இயல் 1 ஆசாரக்கோவை. இந்த பாட்டு படிச்சுக்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசாரவித்து. இது எழுதினவர் பெருவாயின் முள்ளியார். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். இதில் இருக்கிற எதுகை நன்றி அறிதல் இன்னாத இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது. நல்லினத்து அப்புறம் சொல்லிய ரெண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இது பாட்டோட பொருள் பார்த்துக்கலாம். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் வேணும். அப்புறம் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் தான் நல்லொழுக்கத்தின் விதைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நூல்வெளி. ஆசாரக்கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் வன்கயத்தூர். ஆசாரக்கோவை அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டிருக்குது. 1 மார்க் பார்க்கலாம். பிறரிடம் நான் எப்படி இருக்கணும்னா இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது பொறை. அறிவு கூட்டல் உடைமை, இதை சேர்த்து எழுதணும்னா அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும், இதை சேர்த்து எழுதணும்னா இவை எட்டும். நன்றி அறிதல், இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை, இந்த சொல்லை பிரித்து எழுத நம்மளுக்கு பொறை கூட்டல் உடைமை கிடைக்கும். அடுத்து கண்மணியே கண்ணுறங்கு. இந்த பாட்டு சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை. பார் உலகம். பண் அப்படின்னா இசை. இழைத்து அப்படின்னா பதித்து. தொகைச்சொற்களின் விளக்கம். இதெல்லாம் தொகைச்சொற்கள். முத்தேன் அப்படின்னா 3 தேன். என்னென்ன தேன்னா கொம்பு தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கனி 3 கனி. மா, பலா, வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். அடுத்து இதில் மோனை அப்படிங்கிறது நந்தவனம் 4 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே நற்றமிழ் பண்ணோடு அப்புறம் பார் போற்ற. நூல்வெளி. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு அப்படின்னு பேர். நாக்கை அசைத்து பாடுவதால் தாலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. 1 மார்க்கு. கண்ணுறங்கு, இந்த சொல்லை பிரித்து எழுத கண் கூட்டல் உறங்கு கிடைக்கும். வாழை கூட்டல் இலை, இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா வாழை இலை. உதித்த, இந்த சொல்லோட எதிர்ச்சொல் உதித்த, அதுக்கு ஆப்போசிட் மறைந்த. அடுத்து தமிழர் பெருவிழா. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குதல் தமிழருடைய மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் அப்படின்னும் போற்றப்படுறாங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் வண்ணம் நாம் பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். உழவர்கள் திங்கள் ஆடி மாதம் விதைப்பாங்க. தை மாதம் அறுவடை செய்து பயனடைவாங்க. தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். இந்த திருவிழாவை அறுவடை திருவிழா அப்படின்னும் அழைப்போம். அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடை உடுத்தி பல நிறப்பூக்களை சுடியிருப்பால் காய்கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாள்கள் முதல் 4 நாள்கள் வரை கொண்டாடப்படுது. இது வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடுது. போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது நன்னூல் நூற்பா. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தான் போகி திருநாள். தெரிந்து தெளிவோம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுள் இந்திரனை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள்.
இத்திருநாளன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெத்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவாங்க. விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். தெரிந்து தெளிவாக பார்க்கலாம். தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள்னு சொல்கிறாங்க. முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவாங்க. கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர். மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவாங்க. பூவும் தலையும் சுட்டுவர். மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவோம். தெரிந்து தெளிவோம். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டினா கிடச்சிரும். இப்போ 2025 + 31 கூட்டினோன்னா 2056. இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. தெரிந்து தெளிவும் பார்க்கலாம். அறுவடை திருநாள். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேர்லேயும், பஞ்சாப் மாநிலத்தில் லோரி, குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் இப்படின்னும் கொண்டாடுறாங்க. அடுத்து 1 மார்க்கு. கதிர் முற்றியதும் அறுவடை செய்வாங்க. விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் கூட்டல் அன்று, இதை சேர்த்து எழுதணும்னா பொங்கல் அன்று. போகி பண்டிகை, இதை நம்ம பிரித்து எழுதணும்னா போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும். அடுத்த படம் அறிவுசால் ஔவையார். இதில் தெரிந்து தெளிவம் மட்டும் பார்த்துக்கலாம். சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனியே. இது சொன்னது ஔவையார். அதியமான் நெடுமான் நஞ்சி அவர்கிட்ட இவர் சொல்லியிருப்பாங்க. மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை தான் மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், 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 இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11ம் மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெரின், அவ் இந்த எழுத்துக்கள். அடுத்து மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, எங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்களுள் க எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. தெரிந்து தெளிவோம். இதில் கடைசி எழுத்து இக்கு, இங்கு, இத்து, இட்டு இதில் வர எழுத்துலாம் வருது. ஆனால் இது பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெற்றிருக்கு. இது தமிழ் வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அடுத்து எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் வராது. நோ அப்படின்னா
நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியில் படிச்சிருப்போம் துன்பம்ன்ட்டு, அது மட்டும்தான் வரும் மொழி இறுதியில், மீதி எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்தது அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட், நன்றியுணர்வு கிராட்டிடியூட், வட்டாரம் லொக்காலிட்டி, தொட்டில் கிராடில், அரண்மனை பேலஸ், மலையுச்சி மவுண்டைன் டாப். திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்கலாம். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினினும் வேண்டற் பாற்று அன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. அடுத்து மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிரும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளமும் வாடிரும். ஊக்கமுடைமை உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அடுத்து ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். அடுத்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது. 1 மார்க்கு. விருந்தினர் முகம் நம் முகம் மாறினால் வாடிடும். அடுத்து நிலையான செல்வம் அப்படிங்கிறது நம்ம ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பொருளுடைமை இந்த சொல்லி எழுதணும்னா பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் இதை சேர்த்து எழுதணும்னா உள்ளுவதெல்லாம். அடுத்து பயன் கூட்டல் இலா இதை சேர்த்து எழுதணும்னா பயனிலா.